கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா. கண்களை மூடி வேகமாக ஜெபிப்போம். எல்லாரும் இதிலிருந்து புதிய ஆண்டுக்கு போகிற வரைக்கும் நல்ல ஜெப சிந்தையிலே இருங்க. யாரும் இங்கும் அங்கும் எழுந்திருக்காதீங்க. நன்றியோடு துதித்து கொண்டே இருங்க. இருதயத்தில் அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷை இருதயத்துலேருந்து பேசிக்கொண்டே இருங்க. மிக முக்கியமான நேரத்தில் இருக்கிறோம். தேவனையே பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிற ஒரு நேரமாக அமைவதாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க கிருபை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். எல்லாம் உங்கள் கிருபை தானே இன்றைய வரைக்கும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது. அப்பா, நீர் எங்களோடு பண்ணி வைத்த உடன்படிக்கையினாலே நாங்கள் காக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த சபையை எங்களை ஒன்றாய் இந்த நேரத்தில் கூட்டி சேர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வருவதாக. தேவ ஜனத்தோடு பேசுவீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன்னாவை தேவன் தந்தருளுவீராக. அடியேனை மறைப்பீராக, ரத்தத்தினால மூடுவீராக. தேவ ஜனங்களுடைய சிந்தை இருதயம் காக்கப்படட்டும் அப்பா. பொல்லாத பிசாசு ஆவி சிந்தையை சுதரிக்கிற ஆவியின் கிரியை இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். இந்த வளாகம் முழுவதும் தேவ பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர்வார்களாக. ஒவ்வொருடைய அசைவாடுதலை உணர்வார்களாக. ஒவ்வொரு ஆவியானவர் தங்களை தொட்டதை உணர்வார்களாக. ஒவ்வொரு ஆவியானவர் தங்களோடு பேசினதை உணர்வார்களாக. அவ்வளவு ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் உணர்வுள்ள ஆவியும் தந்தருளுவீராக. உமக்கு நாங்கள் மகிமையை கனத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை மாட்சிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னோட கூட 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேல் 21வது அதிகாரம், 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 10லிருந்து வாசியுங்க. 2 சாமுவேல் 21 10லிருந்து 14 வரைக்கும் வாசிங்க. எல்லாம் நல்லா கவனமாய் பாருங்க. அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாக ரிஸ்பால் இரட்டு புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து, அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்ய மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். ஆயாவின் குமாரத்தியாக ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனையாட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது போய் பெலிஸ்தர் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும், கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டோதுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்தில் இருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும் அவைகளோடு சேர்த்து சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்க அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறை அடக்கம் பண்ண வைத்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேக பராக்கிரமான காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பயங்கரமான செயல். வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். சில தேவ பாத்திரங்கள் வேதத்தில் வருகிறது, தேவனை வென்றதாய் இருக்கிறது. உன்னத பாட்டு 6:5 ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ உன் கண்ணை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது என்று. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக சபையை உங்களையும் என்னையும் பார்த்து அவர் அப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவை என்னை வென்றது. வேதத்தை பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள், ஒவ்வொரு மனிதருடைய செயல்கள் தேவனை வென்றதாய் இருக்கிறது. பார்க்கிற போனுமே ஆனால் தேவனுடைய எது தேவனை வெல்லுமே ஆனால் என்னாகும் 10:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, துதி தேவனை பிரியப்படுத்தும், தேவனை திரும்பி பார்க்க வைக்கும். ஜெபம் அப்போஸ்தலர் 10:4 வசனத்தை பார்க்கும் பொழுது கொர்நேலியுடைய ஜெபம், கொர்நேலியுடைய கொடுக்கிறது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினதாம், தேவனை திரும்பி பார்க்க வைத்ததாம். அது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்த ஜீவியம்
தேவனுக்கு பிரியமான ஜீவியத்தை நாம் வாழும் பொழுது அதே அப்போஸ்தலர் 10:2 பார்க்க முடியும். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரான தேவனுக்கு பயந்தவனுமா அது தேவனை திரும்பி பார்க்க வைக்கிறது. யோபின் புஸ்தகம் 1:1 பார்க்கும் பொழுது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனை திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த செயல்கள் எல்லாம் தேவனை பார்க்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி என்பவன் ஒருவன் வருவான். தேவன் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து மெச்சிக்கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே காணவில்லையே, இவ்வளவு தாழ்மை, அவனிடத்தில் அவ்வளவு தாழ்மையாய் வந்து தேவனுடைய அதிகாரத்தை அறிந்தவனாக, தேவன் யார் என்று அறிந்தவனாக இருக்கும்போது தேவன் ஆச்சரியப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் காணவில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து இந்த ஆண்டு தேவன் சொல்ல முடியுமோ, நீ உன் கண்ணை திருப்பு, என்னை நீ வென்றாய் என்று சொல்ல முடியுமோ? கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். வேகமாக இந்த சம்பவத்தில் உள்ள 5 காரியத்தை உங்கள் கண்கள் முன்பாக நான் வைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரிஸ்பால் செய்த காரியம் பயங்கரமான காரியம், பராக்கிரம செயல். முதலாவது இவளிலே காணப்பட்டதை முதல் குறிப்பு, இந்த குறிப்புக்குள்ளாக நான் போகிறேன். என்னவென்றால் ஹர் ரெபெண்டன்ஸ், அவளுடைய மனம் திரும்புதல். ஹர் ரெபெண்டன்ஸ். முதலாவது அந்த 10வது வசனத்தை வாசிங்க. 21:10. 2 சாமுவேல் 21:10. அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் ரெட்டு புடவை எடுத்துக்கொண்டு போதும். முதல் குறிப்பு ஹர் ரெபெண்டன்ஸ், ரெட்டு புடவை. ரெட்டு என்பதற்கு எதுக்கு அடையாளம் என்றால் மனம் திரும்புதலுக்கு அடையாளம். ஆகாபின் சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21:27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்தினான். கர்த்தர் பார்க்கிறார். முதல் காரியம் ரிஸ்பாலில் என்ன காணப்பட்டது? ரெபெண்டன்ஸ், மனம் திரும்புதல். என்ன இருந்தது? அந்த ரெட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார். ரெட்டு எதற்கு அடையாளம்? மனம் திரும்புதலுக்கு அடையாளம். இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய கடைசி சில நிமிஷத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. ஏதாயிலும் அசுசி என் ஆத்துமாவை, ஆவியை கரைப்படுத்தி இருக்கா? தேவனே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் காணப்பட்டு இருக்கா? நீர் மாத்திரமே என் இருதயத்தை அறிகிறவராய் இருக்கிறீர். நீர் மாத்திரமே என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், சோதித்து அறிகிறவர். எது குறைவாய் காணப்பட்டு இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஜபமாய் இந்த வேலையில் ஏறிடுங்க. ரிஸ்பால் முதல்ல செய்தது ரெட்டை எடுத்துக்கொண்டால் மனம் திரும்புதலுக்கு அடையாளம். தேவன் பாருங்க, வேதத்திலே மனம் திரும்புதலை ரொம்ப நேசிக்கிறவர். தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது மனம் மாறி, மனம் இறங்கி கொடுத்த சாபத்தை மாற்றி போடுகிறார். ஆகாபை எலியா என்ற பெரிய தீர்க்கதரிசி வந்து சாபத்தை கூறுகிறார். ஆனால் அதே எலியாவுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ போ, நான் பார்த்தேன், அவன் தன்னை தாழ்த்தினான், நீ போ, நான் அவனுக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆகாப் என்ற கொடியவனுக்கு அப்படி செய்கிற தேவன் பாருங்க. மனாசேவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவனை போல் இஸ்ரவேலை சீர்கெட செய்தவன் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவன் அவனையும் மன்னிக்கிறார். ஏன்? தாழ்மை. ஏன்? மனம் திரும்புதல். தேவன் பாருங்க பிரியமானவர்களே, நல்லா கவனியுங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த மாத்திரத்திலே நாம் கவனமாய் அதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை நாம் வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும் என்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே எந்த தேவன் நம்மோடு இருந்து இந்த பூமியிலே பிரசங்கித்தாரோ அதே தேவன் மகிமைப்பட்ட கிறிஸ்துவாக பரலோகத்திலிருந்து பிரசங்கிக்கிறார். அந்த 2 அதிகாரம் அவரே பிரசங்கிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில இருந்தவர், அவரே பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? ஒவ்வொரு சபையை குறித்து பிரசங்கிக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியை குறித்து பிரசங்கிக்கிறார். சிதறி இருக்கிற சபைக்கு எழுத சொல்லுகிறார். என்ன எழுத சொல்லுகிறார்? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. 7 சபைகளுக்கு எழுதுகிறார். 7 சபையில 5 சபைக்கு அந்த வார்த்தை வருகிறது. திரும்ப திரும்ப மனம் திரும்பு.
எதை பார்க்கிறார்? 7 சபையிலும் கனிகளை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். அன்பு இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? நீடிய பொறுமை இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? நற்குணம் இருக்கிறதா? சாந்த குணம் இருக்கா? இச்சை இருக்கா? இச்சை அடக்கம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? கனிகளை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நீங்க அது 7 சபைக்கு எழுதும்போது பாருங்க என்ன எழுதுறார்? உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நீ உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். நீ பொறுமையாய் இருக்கிறாய், நீ அன்பாய் இருக்கிறாய், விசுவாசமா இருக்கிறாய். ஒவ்வொரு காரியமும் கனிகளை குறித்து இருக்க. அதே சமயத்தில் நீ எபேசு சபைக்கு எழுதுகிறார், நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை கவனித்து பார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, மனம் திரும்பு. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாயோ? ஆதியிலே ஜெபிக்கிற வாழ்க்கை குறைந்து போயிட்டோ? ஆதியிலே பண்ணின ஊழியத்தை இப்பொழுது செய்யாமல் இருக்கிறாயோ? ஆதியிலே வேதம் வாசித்தது போல இப்பொழுது வேதம் வாசிக்காம இருக்கிறாயோ? ஆதியிலே பண்ணின உபவாசத்தை போல இப்பொழுது பண்ணாமல் இருக்கிறாயோ? கர்த்தர் அழைக்கிறார், மனம் திரும்பு. அந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு என்று. இரண்டாவது பாருங்க, பெர்கமு சபையை அழைக்கிறார். எதை குறித்து நீ மனம் திரும்ப வேண்டுமா? பீலேயாமின் போதகம் இருக்கிறது. பீலேயாமின் போதகம் என்ன? வேசித்தனத்திற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறது. தேவன் வெறுக்கிறார். அடுத்து சிமிர்னா சபையை விடுகிறார். ஏன்? தேவன் விரும்பின கனிகள் காணப்பட்டதினாலே. மூன்றாவது தியேத்திரா சபைக்கு எழுதுகிறார். அதே பெர்கம சபைக்கு இன்னொரு காரியத்தை எழுதுகிறார். நிக்கோலோஸ்தை என்ற மதஸ்தரனுடைய போதகம் இடத்துல இருக்கு. நிக்கோலோஸ்தை மதஸ்தருடைய போதகம் என்றால் என்ன? ஐரேனியஸ் என்பவன் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் அவர்களை குறித்து எழுதினான். இந்த நிக்கோலோஸ்தியோட போதகம் என்னவென்றால் டாக்ட்ரின் ஆஃப் காம்ப்ரமைஸ். உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிறது. அவன் எழும்பி போதித்தான். அவன் ஒரு பெரிய போதகனை செய்தான். தேவனுடைய பார்வை, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையை திரும்ப பார்த்து அவர் சொல்லுகிறார், அவனுடைய போதகத்தை நான் வெறுக்கிறேன். அப்படியாப்பட்ட காரியம் சபைக்குள்ள வந்து விட்டது. என்ன வந்தது? காம்ப்ரமைஸ் ஆகிறது. உலகம் அவன் எதை பிரசங்கித்தான், எதை ஜனத்திற்குள் இழுத்தான் என்றால், ஆவி மாத்திரம் பரிசுத்தமாய் இருந்தால் போதும், சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தோடு எல்லாவற்றும் நாம் பிரிந்து இருக்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் உலகத்தோடு கலந்து இருக்கலாம் என்ற உபதேசம் வந்ததினாலே தேவன் அங்கலாய்க்கிறார். என் சபையை எப்படி சம்பாதித்து கல்லின் மேல கட்டுவேன் என்று பேதுருவின் இடத்திலிருந்து எப்படி அந்த 120 பேர் மேலறையிலே கூடின அந்த இடத்துல ஆரம்பித்த சபை இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு உபதேசங்கள், கள்ள போதனைகள் உள்ளே வந்து சபையை கெடுக்கிறது. தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்பு. தேவன் சபையை உலகத்தில் வந்து பிரித்து, மனவாட்டியை உலகத்தோடு பிரித்து தான் வைத்திருக்கிறாரே தவிர அதோடு சேர்ந்து கலந்தல்ல. அவர் வெறுக்கிறாராம். எந்த தேவன் அன்பாய் பூமியிலே இருந்தவர், பாவங்களை மன்னித்தவர், இப்பொழுது மகிமைப்பட்ட கிறிஸ்துவாக ஒவ்வொரு மனம் திரும்ப வேண்டிய காரியத்தை எழுதுகிறார். எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால் நான் வந்து விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன். அதே மாத்திரமல்ல, தியேத்திரா சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? மனம் திரும்பு. எசபேலின் உபதேசங்கள், போதனைகள் இருக்கிறது. அடுத்து மன்னிக்கவும் சர்தை சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் முதல் 5 வருடங்கள் உனக்குள்ள ஒரு வேஷம் இருக்கு. நீ உயிருள்ளவன் என்று பெயரிட்டு செத்தவனை போல வாழ்கிறாய். வாழ்கிறோமா? வேஷமாய் வாழ்கிறோமா? வீட்டிலே ஒரு தோற்றம், சபையிலே ஒரு தோற்றமா? வீட்டிலே சண்டைகள், கசப்புகளா? தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் வீட்டிலே நான் உத்தமத்தோடு நடந்து கொள்ள எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? முதலாவது வீட்டிலே சாட்சி இருக்கட்டும். வேஷமாக இருக்கிறோமா? உள்ளம் ஒன்று, வெளியே ஒன்றாக இருக்க மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். கடைசியாக பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறார், மெச்சிக்கொள்கிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்கல. தேவனை வென்ற சபை. கடைசியாக லவோதிக்கா சபைக்கு சொல்லுகிறார், அனலும் இல்லை குளிரும் இல்லை, மனம் திரும்பு. 5 இடத்துலையும் மனம் திரும்பு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்க. யாராவது உங்கள் இருதயம் குத்துண்டனும் ஆவியானவர் பேசும் பொழுது சுபாவத்திலே கனிகள் இல்லாது போய்விட்டதோ, சண்டைக்கு இடம் கொடுத்தோமோ, வாக்குவாதத்துக்கு இடம் கொடுத்தோமோ, வைராக்கியத்திற்கு, கோபத்திற்கு, எரிச்சலுக்கு, தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்க. புதிய ஆண்டுக்குள் போர்த்துடன் ஞானஸ்தானம் எடுக்காத யாராவது இருப்பீங்களா? ஓடி வாங்க, கர்த்தருடைய செட்டிலுக்குள் வாங்க. முதலாவது ரிஸ்பால் செய்தது ரிப்பன்டன்ஸ், அவள் மனம் திரும்பினாள். ரெண்டாவது ரிஸ்பாலுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? அவள் தேவனை வென்றாள். எப்படி வென்றால்? முதல்ல ரிப்பன்டன்ஸ், அவள் மனம் திரும்பினாள். ரெண்டாவது அவளுடைய வாழ்க்கையை நாம் காண முடியுது, ரெஃப்யூஜ், அவள் அடைக்கலம் புகுந்தாள். அதே 10 வாசிங்க. அப்பொழுது ஆயாவின் குமாரத்திக்கு ரிஸ்பால்
இரட்டுப்புடவையை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து இரண்டாவது அவர் செய்தது பாறையின் மேல் விரித்தால். முதல்ல ரெட்டை எடுத்துக்கொண்டால். ரெட்டு மனம் திரும்புதலுக்கு அடையாளம். 2 பாறையின் மேல் போய் விரித்தால். பாறை என்ற இந்த இடத்திலே ஆங்கிலத்திலே போட முடியுமா தம்பி? ஆங்கிலத்தில் இதனுடைய வார்த்தை ராக் என்று போடப்பட்டிருக்கிறது. அதே மூல பாஷை எபிரேய பாஷையில் ஹசூர், HASOOR, அசூர், இல்லை என்றால் SUR மாற்றி எழுதக்கூடியது. அதனுடைய அர்த்தம், பாறையின் அர்த்தம் கண்மலை. அதே வார்த்தை இங்கே ஆங்கிலத்தில் ராக் வருகிறது அல்லவா? மூலை பாஷையில் அசூர் என்று சொன்னேன். அந்த வார்த்தை எங்கே வருதுன்னால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நான் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். தண்ணீர். எந்த வார்த்தை இந்த இடத்துல பாறையிலே போடப்பட்ட அதே மூல வார்த்தை தான் இந்த போடப்பட்டிருக்கு. அப்போ ரிஸ்பால் அடைக்கலம் புகுந்தாள். ரெஃப்யூஜ் எங்க புகுந்தா? கர்த்தருக்குள் புகுந்தா. ஏன்னா அந்த கண்மலை மேலே யார் நிற்பாராம்? கர்த்தர் நிற்பாராம். தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆகவே தான் சொன்னேன், her refuge. எதுக்கு போய் அவர் அடைக்கலம் புகுந்து கொண்டால்? கண்மலையாக கிறிஸ்துவுக்குள்ளே. எந்த வார்த்தை போடப்பட்டதோ அந்த மூல அதே வார்த்தை யாத்திராகமத்தில் இருக்கிறது. நான் கண்மலை மேலே நிற்பேன். அதே கண்மலை யார் என்றால் கிறிஸ்துவாக கண்மலை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் சொன்ன her refuge. அவர் எதற்குள்ள அடைக்கலம் புகுந்து கொண்டால்? கண்மலைக்குள்ள. ஏன் அடைக்கலம் புகுந்து கொண்டா? ஐயா, நான் போற பாதை கடினமான பாதைப்பா, எனக்கு வழி இல்லை. ஏன்னா சூழ்நிலை என்னன்னா, முதல் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பஞ்சத்துக்கு முன்பதாக பஞ்சம் வந்ததாக வேதத்திலே பார்க்கும்பொழுது ரூத் 1:1 தான் நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகு பஞ்சமே வரவில்லை. பாருங்க, அத்தனை ஆண்டு 400 ஆண்டு காலம் ஓடி அதற்கு மேலாக ஓடிவிட்டது, பஞ்சமே வரல. ரூத்தின் காலத்திலே பஞ்சம். அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது நாம் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய காலத்தில் இருந்தது பஞ்சம், கொடியது. பஞ்சம் என்றால் என்ன? ஜன தொகை மிகுதி, அவர்களுக்கு போதுமான ஆகாரம் இல்லாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இருக்கிற பஞ்சம் தேசத்தில் 3 வருஷமாய் தலை விரித்து ஆடுகிறது. நல்லா யோசிங்க. கொஞ்சம் பஞ்சம் வந்த உடனே ரூத்து, அவங்க மன்னிக்கவும், நகோமியும் எலிமெலக்கும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தேசத்தில் எதுவுமே இல்லாத இருந்திருக்கும், போதிய ஆகாரம் இல்லை. அப்படியேப்பட்ட நிலையில் அவள் போகிறார். 2வது என்ன நடக்குன்னா, அவளுடைய 2 குமாரர்களும் பலியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. என் நம்பிக்கையே இல்லை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் அவளுக்கு இப்போ ஒரே ஒரு அடைக்கலம், கிறிஸ்துவாக கண்மலை. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாராவது இந்த இடத்துல, ஐயா நான் நம்பிக்கையற்று இருக்கிறேன், எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை நினைத்து இருக்கிறீர்களோ, இல்லை ரிஸ்பால போலவே கணவனை இழந்து இருக்கிறீங்களோ பிள்ளையை வைத்துக்கொண்டு, இல்லை ரிஸ்பால போலவே கணவனை இழந்து பிள்ளையை இழந்து யாருமே எனக்கு உதவிக்கு அற்றவளாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, யார் இன்றைய நாளில் உதவி எனக்கு இல்லை, நம்பிக்கை அற்றவனாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, எனக்கு உதவிக்கு எதுவுமே இல்லை. வரும் ஆண்டு ஒரு சிலருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு எதிர்பார்த்திருக்கலாம். இல்லை, ஒரு சிலவங்க வருகிற ஆண்டை நான் எதிர்நோக்கவே எனக்கு பயமா இருக்கு. எப்படி இருக்குமோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேனோ, இந்த கஷ்டத்தை, பண கஷ்டத்தை, இப்பொழுது கூட என் கையில் ஒரு பைசா கூட இல்லாத இருக்கிறேனே, எப்படி நான் சமாளிப்பேன், குடும்பத்தை எப்படி நடத்துவேன் இருக்கிறீர்களோ, ரிஸ்பாலை போல் அவளுக்கு அதே சூழ்நிலை தான். 3 வருஷம் பஞ்சம், பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், காரணமே இல்லை. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், அடைக்கலமாய் கண்மலையாய் கிறிஸ்து. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு சொல்லுகிறேன், 25ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அந்த அடைக்கலத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. உங்கள் தேவைகள், அந்த அடைக்கலத்தில் உள்ள 3 ஆசீர்வாதத்தை வேகமாக நான் சொல்லிவிடுகிறேன். முதல்ல ஏசாயா 33:16 வாசிங்க, வேகமாக வாசிங்கள். ஏசாயா 33:16.
அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். கன்மலை எதற்கு அடைக்கலம்? இயேசுவாகிய கன்மலை உங்களுக்கு என்ன கொடுப்பார் இந்த ஆண்டு? அடைக்கலமா இருப்பார், சேஃப்டி, ப்ரொடெக்ஷன். ஆகவேதான் அவள் ஓடி வந்தாள். என்னுடைய ரெஃப்யூஜ் அங்கேதான். நான் ஐ வில் டேக் ரெஃப்யூஜ் இன் த கிரைஸ்ட் த சாலிட் ராக். கிறிஸ்துவாகிய கன்மலை மேலே நான் தஞ்சம் புகுந்து கொள்ளுவேன். அவர் எனக்கு பாதுகாப்பானவர். எனக்கு ராஜா எதிர்த்து நான் போராடுகிறேன், எல்லா ஜனங்களை எதிர்த்து தனித்தவளா நிற்கிறேன். எனக்கு யார் இப்போ அடைக்கலம்? இயேசு தான் அடைக்கலம். தனியா இருக்கிறீர்களோ, இயேசு உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். 25 சோர்ந்து போகாதீங்க, அவர் பாதுகாப்பை தருகிறார். 2வது கன்மலையில் இருக்கிற ஆசீர்வாதம். வேகமாக வசனத்தை எழுதுறவர்களுக்கு நான் முதல் குறிப்பில் வசனத்தை சொல்லுகிறேன். 32:2, சங்கீதம் 94:22, சங்கீதம் 31:3-42 வாசித்து பாருங்க. அவருடைய பாதுகாப்பு. 2வது அதிலே அந்த குறிப்பிலே உபகுறிப்பு ஆசீர்வாதம். கன்மலைக்குள்ள ரெஃப்யூஜ் வந்ததுல என்ன இருக்கு என்றால் ஸ்ட்ரென்த், ஒரு பலன் வருகிறது. லூக்கா 6:48, லூக்கா 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் அந்த மோதியும் அது அசைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவாகிய கன்மலைக்குள்ள தஞ்சம் புகுந்தபடியால் உங்களுக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, 2025 பலனையும் கர்த்தர் கொடுப்பார். அவளுக்கு பலனை கொடுத்தார் அந்த இடத்துல. ஏசாயா 17:10 அதே தான் சொல்லு. உன் பலனாகிய கன்மலையாகிய கிறிஸ்து பலன் அவர். 3வது அது உள்ள ஆசீர்வாதம், ஒரு திருப்தி இருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சங்கீதம் 81:16, ஏசாயா 48:21, சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார். திருப்தி இருக்கிறது அந்த கன்மலையிலே. தேவனுடைய பிள்ளைகளே, 2020 கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை தருவாராக. கன்மலையிலிருந்து தேனை கொடுக்கிறவர், கன்மலையிலிருந்து எண்ணெயை கொடுக்கிறவர், கன்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுறார். முதல்ல பார்த்தோம் repentance, அவள் மனம் திரும்பினாள். 2வது refuge in Christ the solid rock, ஓடி வந்து தஞ்சம் புகுந்து கொண்டா, ரெட்டை எடுத்துக்கொண்டா, அந்த பாறையின் மேல் கன்மலையாக கிறிஸ்துவ மேல போட்டா. 3வது அவருடைய காரியத்தை பார்ப்போம். அதே 10 வாசிங்க. 3வது ரிஸ்பால் என்ன செய்தால்? தேவனை வென்ற ரிஸ்பால். அப்பொழுது ஆயாவின் குமாரத்திக்கு ரிஸ்பால் இரட்டு புடவை எடுத்துக்கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்தில் இருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் போதும். இது 3வது பாருங்க. her relentless act, RELENTLESS, relentless, தளராத செயல். அவளுடைய தளராத செயல், her relentless act. அப்படி சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும். ஒரு நாள் துவக்கமிலிருந்து ஒரு முடிவு வரைக்கும், ஒரு ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து ஒரு முடிவு, ஆண்டினுடைய முடிவு வரைக்கும் ரிஸ்பால் என்ன செய்தா? ரெட்டை எடுத்தா, கன்மலையா கிறிஸ்துவ மேல போட்டா. 3வது அவர் செய்கிறா. எப்படி அவளால் இந்த செய்ய முடியுதுன்னா, முந்தின வசனத்தை நாம் பார்த்தோம். ரெஃப்யூஜ் எங்க? கன்மலை. என்ன கிடைத்தது? ஒரு பலன் கிடைத்த. அந்த பலனினால தான் இந்த ரிலன்ட்லெஸ் ஆக்ட் அவளால் செய்ய முடியும். தளராத செயல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா, அறுக்கிற நாள் இஸ்ரவேலிலே நிசான் மாதத்திலே தான் வரும். மார்ச், ஏப்ரல் அந்த நாள் கொண்டு மழை வானத்திலிருந்து பெய்யும் மட்டும், அதாவது திஷ்ரே என்று செப்டம்பர், அக்டோபர் நமக்கு, அவர்களுக்கு டிஷ்ரே அந்த மாதத்து பெய்கிற வரைக்கும் ஏறத்தாழ 5-6 மாதம். 5-6 மாதம் அவள் என்ன செய்கிறா? அவள் இந்த மரித்து போடப்பட்ட சடலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியாப்பட்ட தளராத செயல் பாருங்க. ரிலன்ட்லெஸ் ஆக்ட் என்று நான் சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகளே, 6 மாதம் நல்லா கவனியுங்க. பிள்ளைகள், அவளுடைய 2 பிள்ளைகள், மேரபுடைய 5 பிள்ளைகள், 7 பிள்ளைகளை விளக்க சொல்லி நேரம் இல்லாதனால நான் அதே குறிப்புக்குள்ளே போயிட்டேன். அந்த 7 பேரையும் தூக்கியில் போட்டுட்டாங்க. அதை இவள் காவல் காத்து கொண்டு இருக்கிறாள். யோசித்து பாருங்க இவளுடைய செயலை. ஏறத்தாழ 5-6 மாதம் நாம் அப்படி நினைக்கிறோம். சரி, ஒருவேளை அவ்வளவு இல்லைன்னா கூட கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு 14 வாசிங்க. சவுலின் எலும்பு, நல்ல கவனிங்க.
இப்போ இந்த சடலங்கள் எப்படியா மாறிச்சு பாருங்க. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகி யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகி கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ண வைத்தான். இல்ல மேல 13 வாசிங்க. அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும். தூக்கி போடப்பட்டவருடைய எலும்பு சடலம் இப்போ என்னமாய் மாறிவிட்டது என்றால் எலும்பா மாறிடுச்சு. யோசித்து பாருங்க, ஒரு சடலமா தூக்கி போடப்பட்டது இப்போ எலும்பா மாறி இருக்கு. அது வரைக்கும் அங்கேயே நிற்கிறா. அறுப்பு துவக்கிற நாள் வரைக்கும் முடியுது. எப்படி ஆப்பட்டார தளராத செயல் பாருங்க. யோசித்து பார்க்க முடியுதா? அந்த பிணம் அங்க தொங்குது. கொஞ்சம் கொஞ்சமா பிணம் கல்லாக ஆகியிருக்கும் மரித்த மாத்திரத்திலே. பிறகு என்ன ஆகும்? நாட்கள் கழிந்து பிணம் அப்படியே உப்பி போகும். உப்பி போகிற பிணம் அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக உருவழியும், நாற்றம் எடுக்கும், நிற்கவே முடியாது. ரிஸ்பால் நிற்கிறா. எங்கிருந்து இந்த அவளுக்கு இந்த தளராத செயலுடைய பலன் வருகிறது? கண்மலையாக கிறிஸ்துவுக்குள்ள அவள் தஞ்சம் புகுந்த அங்கிருந்து அந்த பலன் வருகிறது. எப்படியாப்பட்ட பலன் பாருங்க. இந்த ரிலண்ட்லெஸ் ஆக்டில் அவளால் இப்படி ஒரு தளராத செயலை நான் 2 காரியங்களை பார்க்க முடியுது. என்னவென்றால் அவளுடைய அன்பு, அவளுடைய உண்மை. அவளுடைய அன்பு, அவளுடைய உண்மை. ஏன் அவளுடைய அன்பு என்று சொல்லுகிறேன்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 45வது வசனத்தை வேகமாக வாசிங்க. லூக்கா 7:45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஓயாமல் தளராத செயல் சொன்னேன் அல்லவா? ரிலண்ட்லெஸ் ஆக்ட். அதனுடைய இன்னும் ஓயாம கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஒரு சடலங்களை வைத்து அதே பார்த்து கொண்டு அதை காவல் காத்து கொண்டு இருக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்கிறாள். இந்த ஆண்டு நாம் செய்தோமோ? கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்போம். வருகிற ஆண்டு தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அவரும் நம்ம இடத்துல காரியங்களை எதிர்பார்ப்பார் அல்லவா? கனிகளை, கிரியைகளை பாருங்க. 6-5 மாதங்கள் சடலம் எலும்பாய் மாறுகிற வரைக்கும் இருக்கிறாய். அன்பு சொன்னனே, அன்பு அந்த இடத்துல இதுதான் காண்பிக்க அவருடைய அன்பு. ஏன்னா ஓயாமல் என்று சொல்லும் பொழுது அன்பு இருந்தால் தான் அந்த ஓயாமல் செய்ய முடியும். தேவன் சொல்லுகிறார். இந்த இடத்துல அவள், நான் எதற்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் அவள் துதித்தாள். ஏன்னா இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை ஓயாமல் முத்தமிட்டால் அது எதற்கு அடையாளம் என்றால் துதிக்க அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா தேவனை துதிங்க. வருகிற ஆண்டு நல்லா துதிங்க, துதித்து கொண்டே இருங்க. தேவனை திருப்ப செய்கிற காரியம், தேவனை பிரமிக்க செய்கிற காரியம் துதி. தேவன் நம்மை துதிக்கென்றே ஏற்படுத்தினார். ரிஸ்பாலுடைய தளராத செயல் பாருங்க. ஓயாமல் வருஷம் துவங்கினது முதல் முடிவு வரைக்கும் நாம் அவரை துதிக்க வேண்டும். தாவீதை பாருங்க, அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். சங்கீதம் 34:1 அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். 35:28 வாசிங்களேன். 35:28 அவருடைய அன்புலே இருந்தது. வேகமாக நான் போகிறேன் பாருங்க, துதிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த போராட்டத்திலையும் துதிங்க, எவ்வளவு நெருக்கத்திலையும் துதிங்க. தேவன் பிரமிக்க செய்கிறது அதுதான். என் நாமம் உமது நீதியை இல்ல இருக்கட்டும், நம்ம வசனத்தில் போயிடுவோம். நல்லா துதிங்க தேவனை. ஏனென்றால் நாம் துதிக்கிறதற்கே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலத்திலே அநேகர் செத்து விழுந்தார்கள் அல்லவா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதற்காக செத்து விழுந்தாங்க, என்ன வேணும்? ஆக்சிஜன், மூச்சு விட முடியல அவர்களால். ஆக்சிஜன் தேவையா இருந்தது. நமக்கும் அப்படி தானே ஆக்சிஜன் தேவையா இருக்கு. தேவன் எவ்வளோ இலவசமாக நமக்கு தருகிறார். அந்த காலத்திலே கொரோனால ஒரு சராசரி மனிதனுக்கு 550 லிட்டர் ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் வேணும். ஒரு சராசரி மனிதனுக்கு 550 லிட்டர்ஸ் ஆக்சிஜன் வேணும். அது ஒரு வளர்ச்சி, ஏஜ், வயதாக இல்லை ஆளுடைய உருவத்தை தக்கதாக மாறும். ஆனால் குறைந்தது நமக்கு ஒரு நாளைக்கு 550 லிட்டர் வேணும். 1 லிட்டர் சிலிண்டருடைய விலை 750 ரூபாய். 750 ரூபாய் இப்பொழுது மார்க்கெட்டில். கணக்கு போட்டு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 4,12,500 ரூபாய் வரும். வருஷத்திற்கு 15 கோடி வரும். நம்முடைய வாழ்நாள் 70 வயதுன்னு போட்டு கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 1053 மில்லியன் வரும். யோசித்து பாருங்க, தேவன் நமக்கு எவ்வளவு கிருபையா ஈவாய் கொடுத்திருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்க நம்முடைய அவ்வளவு பேருடைய ஆவியும் அவர் கையிலே இருக்கிறது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நான் ஆவி அவ்வளவும் கையிலே பிடித்திருக்கிறேன். நம்மளை விட்டாரோ விடல. ஆகவே துதிங்க. எல்லா சூழ்நிலை சோர்ந்து போகாதீங்க. வருகிற துதித்து ஜெயத்தை எடுங்க. இவ்வளவு தேவையாக இருக்கும்போது நமக்கு நல்லா சுவாசிக்கிறோம்,
நல்லா இருக்கிறோம். ஏன் பிரச்சனையை கண்டு பயப்படுறீங்க? தேவனுக்கு தாவீதை குறித்து ஒன்று தெரியும். நான் என்ன அவன்கிட்ட கொடுத்தாலும் அவன் எனக்கு துதியை தான் திருப்பி கொடுப்பான். ஆகவே தான் அந்த பத்சேபாள் இடத்துல பிறந்த குழந்தை மரிக்கிறது, 7 நாள் உபவாசம் இருக்கிறான், மரிக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது he went and worship. அவன் போய் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறான். தேவனுக்கே இவன் என்ன கொடுத்தாலும் இவனை ஆராதிக்கிறானே. தேவன் சாலமோனை கொடுத்தார். அடுத்து பாருங்க பிரியமானே, எந்த ஒரு உங்கள் பிரச்சனையும் சூழ்நிலையும் மாற்றக்கூடியது துதி மாத்திரமே. அநேக சம்பவங்களுக்கு தெரியும். யோசபாத் யுத்தத்துக்கு எல்லாம் துதிங்க, உங்களுடைய போராட்டத்திலே துதிங்க, நெருக்கத்திலே துதிங்க. ரிஸ்பாலை பாருங்க, ஓயாமல் அன்பை செலுத்தினார். அது எதற்கு அடையாளம்? தளராத செயல் துதி. அவள் துதித்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனை துதிங்க. யோபை பாருங்க, எல்லாத்தையும் இழந்தவன் he worship, அவன் விழுந்து வணங்கி. தமிழ்ல அப்படி போடப்படல, ஆங்கிலத்தில் worship இருக்கு. தேவனை திரும்ப பார்க்க செய்யும். தேவனை வெல்லும் உங்கள் துதி. துதியுங்க. இந்த வருகிற ஆண்டு நல்லா துதியுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ரிஸ்பாலிலே அடுத்து நாம் பார்க்கக்கூடியது faithfulness. அந்த relentless actல, அவளுடைய தளராத செயல்ல 2 பார்க்க முடிந்தது. என்ன? முதல்ல அன்பு. அந்த அன்பு என்ன? ஓயாமல் துதிக்க வைத்தது. 2 faithfulness, உண்மை இருந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? 7 பிள்ளைகளை தூக்கில போடுகிறாங்க. அந்த வசனத்தையும் வேகமா வாசிருங்க. 21:6. அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். 7 வாசிங்களே. ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனை யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசத்தை தப்பவிட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய இரண்டு குமாரராகிய அர்மோனியனையும் மேவிபோசத்தையும் சவுலின் குமாரத்தியாக மேகோலத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து. நல்ல கவனிங்க, 7 பிள்ளைகளை போடுறாங்க. 2 பிள்ளை ரிஸ்பால் எடுது, 5 பிள்ளை மேரேப் எடுது. மேரேப் சவுலுடைய முதல் குமாரத்தி. அவ வீட்டில் இருக்கிறாள். எங்கேயாவது வாசிக்க முடியுதா? அவ வந்து பார்த்தால், சடலத்தை பார்த்தால் தன் பிள்ளை இல்ல. ரிஸ்பால் பாருங்க, எங்கேயோ யார் பெற்ற பிள்ளைக்காக நிற்கிறா, தாம் பிள்ளைக்காக நிற்கிறா. அதுதான் faithfulness, உண்மை. அவர் relentless acts, தளராத செயல். எங்கிருந்து இவளுக்கு இந்த பலன் வந்தது? 2வது குறிப்பா ரெஃப்யூஜ். அவள் முதல்ல repentance, அவன் மனம் திரும்பினா. 2வது ரெஃப்யூஜ், அடைக்கலம் புகுந்து கொண்டா கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள்ள. அங்கிருந்து வந்த பலன் இவளை தளராமல் செய்தது. என்ன செய்தது? தளராத செயல், துதிக்க, தேவனை ஓயாமல் துதிக்க, அன்பு செலுத்த. 2வது உண்மையை. 4வது வேகமாக போகிறேன். நீங்க 10வது வசனத்தை பின்பாகத்தை வாசியுங்க. அறுப்பின்னாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழவட்டாதிருந்தால். 4வது ஹர் என்ன ரிகார்ட்ஃபுல் ஆக்ட் அப்படின்னா கவனம் பிளஸ் மரியாதை. கவனம் பிளஸ் மரியாதை. முதல்ல repentance, 2வது her refuge in Christ the solid rock, 3 a relentless act, 4 a regardful act. எங்கிருந்து அவளுக்கு இந்த regardful act வந்தது? 2வது அவள் தன் தஞ்சம் புகுந்து கொண்ட கிறிஸ்துவிலிருந்து வந்த பலனால் இப்போ என்ன செய்கிறா? ரிகார்ட்ஃபுல் சொன்ன, கவனம் சொன்ன, மரியாதை சொன்ன. ஏன் அப்படி சொல்கிறேன்? இந்த சடலங்கள் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. பகல்ல என்ன வருதாம்? பட்சிகள் வருகிறதாம். ராத்திரியில் என்ன வருது? காட்டு மிருகங்கள். யோசித்து பாருங்க. தொங்கிக் கொண்டிருக்கிற சடலத்துக்கு இவ நிற்கிறா. ஏதோ ஒரு ராஜாக்கு காவல் காக்கல, இவ மரித்த சடலத்துக்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறா. அப்போ எவ்வளவு ஒரு மரியாதை இருந்தா அப்படி செய்திருப்பா. ஒரு மரியாதை அங்கே காண முடியுது பாருங்க அவளுக்குள்ள. சடலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எலும்பு நிலையில வந்து கொண்டிருக்கு. நிற்கவே முடியாது அந்த இடத்துல. அதுவும் சாதா கிடையாது. அவளுடைய காரியங்கள் அவ்வளவு ஜாக்கிரதையாக விழிப்போடு இருக்கிறா. ஏன் அது அப்படி செய்கிறான்னா, தேவனுடைய பிள்ளைகள், அவளுக்குள்ள காணப்பட்ட காரியம் என்னவென்றால், அவளுக்கு கணம் பண்ண தெரியுது, மரியாதை கொடுக்க தெரிந்தது. ஒரு சடலம் தானே என்று விடலை. வருகிற ஆண்டு தேவனை கனப்படுத்த பழகி கொள்ளுங்க. ஒரு நாளும் தேவனை அசட்டை பண்ணாதீங்க. கிறிஸ்தவர்களாக நாம் அசட்டை அதிகமாக செய்கிறோம்.
தேவனை எல்லா காரியத்திலும் கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனம் எரேமியா 23:17 வாசிங்க. எரேமியா 23:17. தேவனை அசட்டை பண்ணுறவனுக்கு சமாதானமே கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:17. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களின் நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார். தேவனுடைய அங்கலாய்ப்பை பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் என்ன பண்ணுகிறாங்கன்னு சொல்லுகிறார். என்னை அசட்டை பண்ணுகிற ஜனத்தை பார்த்து சமாதானம் உனக்கு இருக்கும்னு சொல்றாங்கப்பான்னு தேவன் அங்கலாய்க்கிறார் எரேமியா பார்த்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அசட்டை பண்ணவனுக்கு சமாதானமே இருக்காது. தயவு செய்து கர்த்தரை வருகிற ஆண்டு கனம் பண்ணுங்க. எல்லா காரியத்திலும் கனம் பண்ண. என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன். என்னை கன ஈனப்படுத்த அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகள் கன ஈனப்படுவார்கள். தேவனை அசட்டை செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஜீவியத்தில் எல்லாத்திலும் தேவனை கனப்படுத்துங்க. ஆலயத்துக்கு வருதலை கனப்படுத்துங்க. குறித்த நேரத்துக்கு வாங்க. தேவன் நிற்பார், பார்ப்பார். அநேக சம்பவங்களை சொல்ல இருந்த நேரம் இல்லை. கரெக்டா வாங்க, கனப்படுத்துங்க. கர்த்தரை அசட்டை செய்யாதீங்க. தாவீதை பார்த்து கேட்கிறார். தாவீது உரியாவின் மனைவியாக பத்சேபாள்கிட்ட பாவத்தை பண்ணிட்ட பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார் வாசித்து பாருங்க. என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணினா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை அசட்டை, வார்த்தை அசட்டை. ஏன்? நான் சொன்னதை மீறிட்டப்பா. நீ கர்த்தருடைய வார்த்தையை எங்கெல்லாம் மீறுகிறோமோ சபையிலிருந்து வருகிற வசனத்துக்கு உடனே கீழ்ப்படிங்க. தேவனை ஒரு நாள் அசட்டை பண்ண. உங்க வாழ்க்கையில கனப்படுத்தி பாருங்க. உங்களை கனமாய் வைப்பார், வேலையில கனமாய் வைப்பார், எல்லா இடத்திலும் தேவன் கனப்படுத்தி வைப்பார். ரிஸ்பாலுடைய செயல் பாருங்க, கனம் இருந்தது. ஒரு செத்த பிணந்தான் என்று விடல. யாரோ பிள்ளைகள், மேரேபுடைய பிள்ளைகள் தான் விடல. அவ்வளவு கனத்தோட, அவ்வளவு மரியாதையோட அவ அதை பார்த்து 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 கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவனை ஒரு நாள் வருகிற ஆண்டு அசட்டை பண்ணாதீங்க. எல்லா காரியத்திலும் அவரை கனப்படுத்தி பாருங்க. உங்களை கனமாய் வைப்பார். அதே குறிப்பில் அவளுக்கு இருந்த மரியாதை சொன்ன அந்த ரிகார்ட்ஃபுல் ஆக்ட்ல இன்னொன்று இருக்கு, கவனம் இருந்தது பாருங்க. அவ எவ்வளவு கவனமா, விழிப்பு பாருங்க. தூங்காம தூங்கி இருப்பாலோ தெரியல, சாப்பிட்டு இருப்பாலோ தெரியல, டாய்லெட் போயிருப்பாலோ தெரியல, அப்படியே நிக்கிறா. ஏன் நிக்கிறா? பகல்ல பட்சி வந்து அப்படியே கொன்றுவிடும். ராத்திரியில செத்த பணத்துக்கு எது பறந்து, இந்த கழுகுகள் பறந்து கொண்டே இருக்கும்ல, பார்த்து கொண்டே இருக்கிறா. எவ்வளவு நாட்கள் பாருங்க. ராத்திரி காலத்துல காட்டு மிருகங்கள் வர பார்த்து தூங்கி இருப்பால, தூங்கி இருந்தாலும் முடிஞ்சிருச்சு. அவ்வளவு விழிப்பு, அவ்வளவு விழிப்பு இருக்கிற. ஆகவே தான் சொன்னேன், ரிகார்ட்ஃபுல் ஆக்ட். ஏன் ரிகார்ட்ஃபுல்? அவளுக்கு கவனம் இருந்தது, அவளுக்கு ஒரு மரியாதை, மதிப்பு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா இருங்க. வருகிற ஆண்டு, எனக்கு தேவன் இந்த வருகிற ஆண்டை குறித்து சொல்லப்பட்டது என்னவென்றால், சேட்டன் will have the upper hand on the believers and all the எல்லா ஊழியக்காரர்கள் மேலேயும் சாத்தானுக்கு ஒரு அவனுடைய கை இருக்கும். ஏன்? எப்படி இருக்கும்? தரிசனமாக காண்பிக்கப்பட்டது. அவன் இந்த வருகிற ஆண்டு பாருங்க, எளிதாய் ஒரு விசுவாசிக்குள்ள புகுவான், எளிதாய் ஒரு ஊழியர்காரனுக்குள்ள புகுவான். ஏன்னா அவ்வளவு எளிதாய் அவனுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படும். யோவான் ஸ்நானங்களை குறித்து சொல்லப்படுகிறது அல்லவா, சமயம் வாய்த்தது அவன் தலை, அது வரைக்கும் சமயம் வாய்க்கவில்லை. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இந்த ஆண்டு வருகிற ஆண்டு. ஏன்? தேவனுடைய சட்டங்கள் இல்லாத காணப்படனால, சத்துருவுக்கு இடம் கொடுக்கப்படுகிறதுனால எளிதாக புகுந்து அவனுடைய உட்புகுதல், குடியோடி போகுதல் இராதபடி வசனம் சொல்லப்படுகிறாம அவன் எளிதாக போர்வான். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. கேட்கிற செய்தியில கவனமா இருங்க. கர்த்தருடைய தேவ ஜனங்களே, என்னென்ன செய்தி கேட்கிறீங்களோ, உங்களுடைய பக்தி விரித்து உண்டாக்குகிற செய்தியை கேளுங்க. தேவனுக்கு நேராக நடத்துகிற செய்தியை அப்படிப்பட்ட கேளுங்க. பவுல் சொல்லுகிறார் கலாத்திய சபைக்கு, நான் கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் கற்ப வேதனை படுகிறேன். ஒவ்வொரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள்ள கிறிஸ்து மாத்திரமே உருவாக வேண்டுமே தவிர உலகம் உருவாக கூடாது, மற்ற காரியம் உருவாக கூடாது. கிறிஸ்து தான் உங்களிலே உருவாக வேண்டும். அதற்கு தான் செய்தி, அதற்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். எச்சரிக்கையா இருங்க, கவனம். அவளிலே ஒரு விழிப்பு இருந்தது பாருங்க. அந்த விழிப்பு என்ன செய்தது? அவ பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறா, அந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறா. தேசத்தினுடைய நிலைமை தானே விடல. அவ அங்க நின்னனாலதான் வானத்திலிருந்து மழை பெய்யப்பட்டது. வேகமாக நான் போகிறேன் பாருங்க. விழிப்பு இருந்தது. விழிப்புள்ள ஜீவியம் நமக்கு வேண்டும். 1 பேதுரு 5:8 நமக்கு தெரியும். 1 பேதுரு 5:8 சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுகிறாமோ வகை தெரியும். யோபு 1:7 2 பாருங்க. அவன் தேவனிடத்திலே சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் சுற்றி வந்த. அதில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், டு அண்ட் ஃப்ரோ, அதாவது இப்படி போகிறது அப்படி போகிறது, அப் அண்ட் டவுன். அவ்வளோ தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறான். அவ்வளவு வேகமாக பூமியை
ஒரு நாளில் சுற்றி வந்துடுறான். டூ அண்ட் ஃப்ரோ, அப் அண்ட் டவுன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு பூமியை முழுவதும் சுற்றி வரணும்னா ஒரு மனிதனுக்கு 500 நாட்கள், 400 500 நாட்கள் தேவைப்படும். குறைந்தது 5 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் நடந்த. ஆனால் இவன் பாருங்க 2 முறை 2வது அதிகாரம் 2வதுலேயும் சொல்கிறான், அவ்வளவு வேகமாக அவன் சுற்றி திருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க, விழிப்பாருங்க. ரிஸ்பால பாருங்க, இந்த பட்சி எதற்கு அடையாளம்? சாத்தானுக்கு அடையாளம். தேவன் இந்த ஆதியாகமம் ஒரே ஒரு 2 வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15:11 பாருங்களேன். பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இங்க உங்களுக்கு நேரமில்லை சொல்ல, இங்க தேவனுக்கு பலி எடுக்கிறான் ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்கிறான், எதினால் அறிவேன் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவீர்? கர்த்தர் சொல்லுகிறார், பலியை கொண்டு வா என்று. பலியை கொண்டு வருகிறான். பலி செலுத்தப்படும் நேரத்தில் என்ன வருது பாருங்க, 11 பறவைகள் வருகிறது. பறவை சத்ருவுக்கு அடையாளம். பலி தேவனையோடு இணைக்க ஆபிரகாம் காத்து கொண்டிருக்கிறான். உடன்படிக்கைக்கு தேவன் உடன்படிக்கை செய்ய போகிறார், தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். சரியாக அந்த பலியின் மேலே என்ன இறங்குதுன்னா பறவை இறங்குது. ஆங்கிலத்தில் வல்ச்சர் என்று போடப்பட்ட NKJV. அப்போ பாருங்க, இந்த அவன் அவ்வளவு ஜாக்கிரதையாக தேவனோடு இணை விடாத ஆபிரகாம் என்ன பண்றாரு? துரத்தி விடுகிறான். நீங்களும் நானும் அப்படியா சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான். இயேசுவின் ரத்தம் வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வருகிற ஆண்டு விழிப்பாய் இருங்க, உங்கள் குடும்பத்திற்கு உங்களுக்கு காவலனாய் இருங்க. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை தேசத்துக்கு காவலாய், ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்துக்கு காவலாக இருங்க, விழிப்பாக இருங்க, ஜபத்தில் இருங்க. அவள் துதித்தா ஜபத்தில் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக அந்த குறிப்பில் இன்னொன்று, அவள் என்ன செய்தால் பாருங்க, அவள் தேசத்துக்காகவும் திறப்பிலே நின்றாள். எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. தேவனுடைய அவள் பாருங்க, ரிகார்ட்ஃபுல் ஆக்ட், அவளுடைய கவன செயல். அந்த கவனத்தில் விழிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. இந்த விழிப்பில் தன் குடும்பத்துக்காக நிற்கிறார், தேசத்துக்காக நிற்கிறார். ஜெர்மானியா தேசத்தில் 1941 45 பெரிய யுத்தம், 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அந்த சமயத்திலே ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு சின்ன குழந்தை பிறந்தது. 1940ஆம் ஆண்டில் அவனுடைய தகப்பனார் அந்த இராணுவத்திலே லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறபடியால் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தாயும் அந்த பிள்ளையும் சகோதரர்கள் தனித்து விடப்பட்டதினாலே, யுத்தத்தினாலே எல்லாரும் ஈஸ்ட் புரூசியாவை கடந்து வெளியே நாட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஒரு அகதி இடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் தகப்பனார் வந்து அந்த பிள்ளைகளும் தாயும் ஒன்றாக எல்லாம் சேர்ந்து வெஸ்ட் ஜெர்மனியிலே வந்து இருக்கிறார்கள். தகப்பனார் வேலையை விட்டு ஒரு சின்ன கிராமத்தில், கிரம்பே என்ற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஆலயத்தை தொடங்குகிறார். கிராமத்தில் 30 பேரோட ஆலயம். அந்த அவருக்கு பிறந்த அந்த பிள்ளை 9 வயதாக இருக்கும் பொழுது ஒரு தவறை பண்ணி விடுகிறது. அம்மா நீங்கள் பண்ணக்கூடாதுப்பா, கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்டு 10 வயதாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது. அந்த பிள்ளை வளர்கிறது. தகப்பனார் ஏழை குடும்பத்தை சேர்ந்தபடியால், ஏழை விசுவாசிகள் கஷ்டப்பட்டு 17-18 வயது ஆன உடனே பைபிள் காலேஜுக்கு, அந்த நாட்களில் அவர்களுக்கு ஜெர்மனியில் அதிகமான யுத்தத்துங்கள்னாலே அதிக படிப்பு வசதி இல்லாதனாலே அனுப்பி வைத்தார்கள். லண்டன் நகரத்திலே அங்கே வந்து பைபிள் காலேஜில் படித்து முடித்து பின் நாட்களிலே ஏறத்தாழ மரிக்கும் பொழுது 79 மில்லியன் ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தின, கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தின மனுஷன்தான் ரெய்னார்ட் போன்கே. பாருங்க, ஒரு சாதாரண துவக்கம், சாதாரண ஆரம்பம். ஒரே ஒரு மனுஷன் 8 கோடி ஜனங்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த முடியும்னா யோசித்து பாருங்க, பரலோகம் எப்படி இருக்கும். அந்த மனிதன் மரித்து பரலோகம் போனா பரலோகம் எப்படி இருக்கும். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் கொடுத்து 79 மில்லியன் தன் வாழ்நாட்களில், எப்படி என்றால் ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்ச பிறகு ரெஸ்பான்ஸ் கார்டு என்று கொடுப்பாங்க. யாரெல்லாம் அவிசுவாசிகள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு, அப்படியாப்பட்ட எண்ணப்பட்ட கார்டு சரியாக உள்ள துல்லியமான விவரத்தின்படி 79 மில்லியன் 8 கோடி ஜனத்தை ஒரு மனுஷன் ரட்சிப்புகள் நடத்திட்டான். நம்மளை யோசித்து பாருங்க, நம்ம பரலோகம் போனா எப்படி இருக்கும்.
அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆத்மாவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் இப்படி ஆகணும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களுடைய பிள்ளைகள் இப்படி எழும்பி கர்த்தருக்காக இந்த 145 கோடி ஜனத்தொகை உள்ள இந்த தேசத்தில், பரந்த பாரத தேசத்தில் என் பிள்ளையும் இப்படி கோடி கோடியாக கர்த்தருக்காக ஆத்துமாதாயம் பண்ண விருப்பம் இல்லையா? இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. அவர் ஒருத்தருக்கு செய்து ஒருத்தருக்கு செய்யாத தேவன் அல்ல. அவர் பட்சபாதம் இல்லாதவர். ரெய்னார்ட் போங்கேக்கு செய்யும் போது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நமக்கும் செய்யாத போவாரா? ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை அதற்கென்றே வளங்க. 17-18 வயது ஆனோன் பைபிள் காலேஜ் போட்டோம், படிக்கட்டும், கர்த்தருக்காக எழும்பி பெரிய காரியத்தை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் மனைவினிடத்தில் புலம்புவேன், 17-18 வயசில் முடித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் போயிட்டேன் என்று. தேவனுடைய பிள்ளைகளை திறப்பில் நிற்க வேண்டிய நாம், சுவரை அடக்க வேண்டிய நாம் அப்படியே இருக்காதீங்க. வருகிற ஆண்டு உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வரட்டும், எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாற்றட்டும், சபை கனிகள் வரட்டும். சண்டை போடாதீங்க, வாக்குவாதத்துக்கு இடமே கொடுக்காதீங்க, கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் கணவன் மனைவி எழுந்து கைகளை கோர்த்து ஜெபியுங்க. என்ன ஜெபியுங்க? எனக்கு கனிகள் எங்கள் குடும்பத்தில் கொடுங்க. ஒவ்வொரு கனியும் 9 கனியும் சொல்லி கேளுங்க. என் பிள்ளையை ஒப்பு கொடுங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எழும்பி 8 கோடி ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துமே முடியுமே. ஆனால் இந்த தேசத்தை பாருங்க, விக்கிரகத்தின் ஆவி பெருக்கி 79% இண்டூஸ்கா போகிறது. நாம் ஜெபிக்கிறதும் கிடையாது, நாம் பரிசுத்தமாக வாழ்கிறது கிடையாது, நாம் எந்த காரியத்தையும் செய்யாது. என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருகிற ஆண்டு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும். சபைக்கு நிச்சயம் பெரிய காரியம் நடக்கும். சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்திற்கு வந்துவிட்டால் போதும், சபை வளரும், விருத்தி அடையும், பயங்கர காரியங்களை செய்யும். அதனால் நிலையை பார்க்காதீங்க, கர்த்தருடைய கிருபையை கேளுங்க. வருகிற ஆண்டு எல்லாம் மாறட்டும், உங்கள் குடும்பத்தில் எல்லாம் மாறட்டும். வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க, கிருபையை கேளுங்க. கடைசி அவளுடைய her reward, 5வது அவளுக்கு கிடைத்த வெகுமதி முடிச்சிடுறேன். அவளுக்கு என்ன வெகுமதி கிடைச்சதுன்னா, அவளுடைய repentance, மனம் திரும்புதல், அவளுடைய refuge, her refuge in Christ the solid rock, அவளுக்கு ஒரு பலனை கொடுத்தது. அந்த பலத்தினால அவள் தளராத செயலை செய்தாள். her relentless act, அதுவும் மாத்திரம் இல்லாமல் regardful act, கவனமும் மரியாதையுமாக அந்த காரியத்தை செய்ததுனாலே அவளுக்கு ஒரு ரிவார்டு, ஒரு வெகுமதி கிடைத்தது. என்ன வெகுமதினா, தேவனே எழுந்தருளினார். அதிலே 3 இருக்கு. என்னன்னா, அங்க பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். தாவீது போதும், தாவீது எழுந்துட்டான். எந்த தாவீது சட்டத்தை போட்டானோ அதே தாவீது எழுந்துட்டான். தாவீதால உட்கார முடியல. தேவ பிள்ளைகளே, உன்னுடைய செயலை பார்த்து கர்த்தர் வருகிற ஆண்டு, உன் தளராத செயல், உன்னுடைய கவனமான செயல், உன்னுடைய செயலை பார்த்து அவர் எழுந்தருளுவார். தாவீதால உட்கார முடியல அரசாங்கத்தில், அந்த அறையினே அவன் எழுந்தான், அவனே செயல்பட்டான். நீங்க 12-13 வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. அவனே செயல்படுகிறான். போய் எலும்பு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி சவுலுடைய எலும்பு எப்படியாப்பட்டான், சபிக்கப்பட்டனுடைய எலும்பு கல்லறையில் வந்து சேருகிறது. தாவீது செயல்பட்டான். அதே போல கர்த்தர் உங்களுக்காக வருகிற ஆண்டு உங்களுக்காக செயல்படுவார். her repentance, her refuge, her relentless act, a regardful act என்ன செய்தது? அவளுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்தது. அந்த வெகுமதி என்ன? தேவன் எழுந்தருளுவார், தேவன் உங்களுக்காக செயல்படுவார், கடைசியாக தேவன் உங்களை கனப்படுத்துவார். எவ்வளோ ஹானர் வந்திருக்கும் தெரியுமா அவளுக்கு? தாவீது அரசனுக்கு போய் கேட்கப்படுகிறதுனா, முதல்ல கொஞ்சம் பேரா பார்த்துருப்பாங்க. அங்க அவன் நிற்கிறா, பயங்கரமான செயலை செய்கிறா, இஸ்ரவேலுக்கே போய்விட்டது. பிறகுதான் தாவீதுக்கு போகிறது. அப்போ தாவீது அரசனுக்கு ஒரு காரியம் போகுதுன்னா எவ்வளவு பெரிய பேச்சாய் மாறி இருக்கும் பாருங்க. மாறினது அல்லாமல் அவ எதற்கா நின்னானோ, எதன் மேல நம்பிக்கை வைத்தானோ, கிறிஸ்துவாக கண்மலை மேல் நம்பிக்கை வைத்து நான் நிற்பேன், எந்த நம்பிக்கை இல்லை. சூழ்நிலைகள் மாறாய் போய்விட்டது. பஞ்சம், பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். மரித்த நிலை, இனிமேல் திரும்பி உயிரோட வர முடியுமா? வர முடியாது. ஆனாலும் நான் செய்வேன், ஆனாலும் தேவனை துதிப்பேன், ஆனாலும் என் உண்மையை காத்துக்கொள்வேன், ஆனாலும் கவனமாயிருப்பேன், தேவனை அசட்டை பண்ண மாட்டேன், ஆனாலும் தேவனை நான் கனப்படுத்தி விழிப்புள்ள ஜீவியம் செய்வேன் சொன்னதுனால தேவன் எழுந்தறிந்து கனப்படுத்த. கனம் எப்படி வந்ததுன்னா, அந்த எலும்பு, சபிக்கப்பட்ட எலும்பு, தெருவில் தூக்கி போடப்பட்ட எலும்பெல்லாம் கல்லறையிலே வந்து சேர்ந்தது. கர்த்தர் உங்களையும் வருகிற ஆண்டு அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபத்திலே போவோமாக. God bless you.